Hi, good morning guys. I am Sendil New Star. Today பாருங்க மட்டன் கறி தான் வைக்க போகிறேன். மட்டன் வந்து இது 1/2 kg இது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். சூப்பு மாதிரி வைக்கலாமா இல்லை கிரேவி பண்ணலாமா இல்லை ஃப்ரை பண்ணலாமான்னு குழப்பமாக இருக்குது. நீங்கள் ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணிடலாம், ஓகேவா? நீங்கள் சொன்ன பிறகு நான் அதை செய்கிறேன். அது வரையும் வெயிட் பண்ணுறேன். கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா மட்டன் வந்து 2 பேர் தான் இருக்கிறோம். இது மோஸ்ட்லி 2 பேரும் தான் சொல்கிறேன். 2 பேரும் சாப்பிட மாட்டோம். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. அதனால் நமக்கு ஒரு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த மட்டனுடைய ஸ்மெல் இருந்தால் போதும். ஏன்னா மட்டன் அதிகம் லைக் பண்ண மாட்டேன். 2 பீஸ் தான் எடுத்துப்பேன். அந்த ஸ்மால் சைஸ்லேயே 2 தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். இதிலே வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு. அதான் யோசனை பண்ணுறேன், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூ ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். டுடே பாருங்கள் ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பாருங்கள் மட்டன் சூப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கத்திரிக்காய் கிரேவி. உங்களுக்கும் தெரியும் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யணும்னு தெரியல. அந்த மாதிரி தான் இது. இதில் சிம்பிளாக பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து இதே இருக்குல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டேன். அது போட்டு கொஞ்சம் மஞ்சள் பவுட்ரு, மல்லி பவுட்ரு, ரெட் சில்லி லைட்டாக போட்டு நல்லா வதக்கின உடனே சூப்பராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் அலசி இதில் போட்டேன் கட் பண்ணி. இந்த ப்ளூ கத்திரிக்காய் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கத்திரிக்காய் கிடைக்குன்னு ஆசையாக போனால் கிடைக்கவே இல்லை. என்றைக்கு தான் கிடைக்குன்னே தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சொரக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய் 3மே என்னுடைய ஃபேவரெட்டு. இங்கே பாருங்கள் மட்டன் சூப்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இதில் 1/2 kg மட்டனு. இதை வந்து சூப்பாக தான் வச்சுருக்கிறேன். ஆனால் பட் சூப்பு இது குடிக்கவும் டைம் பாஸ்ட்டுக்கு ஓட்ட தான் சூப்பு. ஆனால் ரைஸ்க்கு வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி இருக்குது. இன்றைக்கி வந்து தயிர் இருக்குது. தயிர் தான் போட்டு கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப் பார்த்தீங்களா வேறு லெவலில் இன்றைக்கி. அப்பப்பா மாஸ் காட்டுது சூப்பு. இதை பாருங்கள். ஐயோ, இதை பாருங்கள். எப்பயுமே இதில் வந்து ஏதாச்சும் வெஜிடபிள் கலப்போம். இன்றைக்கி வெஜிடபிளே போடலை. வெறும் சூப்பு தான் அது. ஏன்னா மட்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் கூட எதுவுமே சேர்க்கல. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன். ஆனால் உப்பே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தான். கத்திரிக்காய் கிரேவி பாப்பா அப்படியே ஒரு காட்ட வேண்டியதான். சுட சுட சாப்பாடை போட்டு தயிரை ஊற்றி அடிக்க வேண்டியதுதான். மட்டன் சூப் வந்து அது மட்டும் கொச்சிட்டு கிடக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணலாம், இன்றைக்கி குடிக்கலாம், இப்போ டின்னர் குடிக்கலாம். ஒரு கப்பு ஊற்றிட்டு போனால் கூட அங்கே நைட்டு ஒரு 2 மணிக்கு குடிக்கலாம் டியூட்டியில். பாருங்கள், ஒரு பீஸ் மட்டன் கூட எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால். பாருங்கள் நழுவுது. கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றணும் கூட, அதனால தான் எதையும் எடுக்க முடியல. ஸ்பூன் எல்லாம் அங்கே இருக்குது. இதுக்கு மேலே தான் புதினா தழை, கொத்தமல்லி தழைலாம் இது நல்லா கொச்ச பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். ஏன்னா இப்பயே போட்டால் அதெல்லாம் ஒரு மாதிரி வந்து கலர் வேறு மாதிரி ஆகிடும். எல்லாம் இது கறி நல்லா வெந்த பிறகு தான், சூப்பு ரெடியான பிறகு போட்ட உடனே தான் அது பச்சை கலரில் நல்லா ஒரு அந்த கொத்தமல்லி வாசனை அப்படியே இருக்கும். அதில் என்னால் ஒரு பீஸ் எடுத்து வெந்திருக்கான்னு பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஓடுது, எடுக்க எஸ்கேப் ஆகி ஓடுது. ஐயோ, ஒன்று எடுத்துட்டேன். சால்ட்டு கம்மியாக இருக்குது.
நல்லா கொதிக்குதா? இங்கே ரைஸ் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கா? இங்கே கத்திரிக்காய் கிரேவியா? சூப்பு. தயிரை ஊற்றி ஒரு அடி இன்றைக்கி அடிக்க போகிறேன், அவ்வளோதான். இஞ்சி பூண்டை போட்ட உடனே பெப்பர் தூள்லாம் இதிலே போட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து கிண்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்காக போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுங்களா ரைஸு பாருங்கள். அதுனா 100 கிராம் அரிசி தான் அது. அது பார்த்தா இவ்வளோ ரைஸ் வருது கொஞ்சம் ஊற வச்சு போட்டாலே. இதான் பாசுமதிக்கு ஒரு பவர் உண்டு. கோயில் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிட தானே. ஆனால் இது எல்லாமே ஓசி சாப்பாடு தான். நான் எதுவும் காசு போட்டு வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சூப்பை மூடி வைக்கலாமா? ஒரு 10 மினிட் நல்லா குக் ஆகட்டும். இங்கே கத்திரிக்காய் கிரேவி அப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கா? கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டு. ரைஸு வெந்துட்டுருக்கு.